ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜேவி. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, எம்எஸ் எக்ஸலில் இன்டைரக்ட் ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ இன்டைரக்ட் ஃபார்முலான்றது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு விஷயத்த வந்து நம்ம அதாவது டைரெக்டாக சொல்லாமல், அதாவது நம்ம ஒரு செல்லுடைய ரெஃபரன்ஸ் செல்லுடைய வேல்யூவை பிக் பண்ணுறத வந்து டைரெக்டாக சொல்லாமல், நம்ம வந்து இன்டைரக்டாக சொல்கிறோம். அதாவது நம்ம அந்த செல்லுடைய அட்ரஸை சொல்லி அந்த வேல்யூவை பிக் பண்ணுறோம். ஓகேங்களா? அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இன்டைரக்ட் சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ் டெஸ்ட்டு. எந்த ரெஃபரன்ஸ்ன்றது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஃபால்ஸு டிஃபால்ட்டாகவே வந்து ட்ரூன்னு இருக்கும். அதாவது நம்ம ரெஃபரன்ஸ் என்ன பண்ணுவோம், A1, A2, B2 அப்படி செலக்ட் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து டிஃபால்ட் வந்து ட்ரூ. அதே ஃபால்ஸுன்னா, அதாவது ரோ நம்பர் 1, காலம் நம்பர் 2, ஸோ அப்படி நம்ம இது பண்ணுறது. ஸோ இங்கே எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ட்ரூ தான் கொடுக்குறோம். நம்ம டிஃபால்ட்டாகவே அது க்ளோஸ் பண்ணாவே ட்ரூ தான் எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அதாவது B2ல் இங்கே வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த B2 இந்த செல் ரெஃபரன்ஸ் வந்து B2. இந்த B2ல் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இன்டெரக்டாக. ஸோ டைரெக்டாக அந்த வேல்யூஸை நம்ம அதாவது இப்படி ஈக்குவல் டு B2ன்னு கொடுக்காம, நம்ம வந்து இன்டைரக்ட்டுன்னு கொடுத்து இது பண்ணுறோம். இது வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு ஃபார்முலாக்குள்ள இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்னன்னு பேசிக்கிறத பார்த்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம அதை வேறு ஃபார்முலா கூட சேர்த்து யூஸ் பண்ணுறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் டிஃபால்ட்டாகவே நான் ட்ரூ எடுத்துக்கணும்னு சொன்னேன். ட்ரூ ஆர் 1ன்னு கொடுத்தா வரும். அதே ஆன்சர் தான் வரும். இது ஃபால்ஸுன்றது ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம இங்கே வேணா ஃபால்ஸ்னு கொடுக்குறேன். ஃபால்ஸில் நான் வந்து 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சாரி 0ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் தப்பு. என்ன ரெஃபரன்ஸ் தப்புனா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா B3ன்னு இருக்குது. ஆனால் நம்ம கொடுத்துங்கிறது வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது ஃபால்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் எப்படி பண்ணணும்னா, இங்கே வந்து நம்ம வந்து இந்த B3யை வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ B3ன்றது வந்து பார்த்திங்கன்னா, காலம் வந்து செகண்ட் காலம், ரோ வந்து தேர்ட் காலம் தானே. ஸோ இது எப்படி பண்ணணும்னா, ரோன்றதுக்கு 6, காலம்ன்றதுக்கு C. எத்தனாவது காலம்? செகண்ட் காலம். ஸோ கொடுத்தீங்கன்னா, ஸோ இங்கே வேல்யூ வந்துருக்கா. ஸோ 20 தான் 20 வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து இன்டைரக்ட் உடைய யூஸு. ஸோ இன்டைரக்ட் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்ன்றது கற்றுக்காங்க. ஸோ இன்டைரக்ட் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் அந்த செல்லை தான் ரெஃபர் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் ஓனாகவும் கொடுக்கலாம். ஸோ இன்டைரக்ட் இப்போ வந்து B5ன்னு இப்போ கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வேறு மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ B5 வந்துச்சுங்களா. அப்படி இல்லைனா நான் என்ன கொடுக்குறேன்னா, எனக்கு வந்து இந்த ரோ நம்பர் எடுத்ததும் இதுலேருந்து எடுத்துக்கிறேன். ஆனால் காலத்தை வந்து நான் வேறு எதை எடுத்துக்கிறேன். அப்படியே இருக்கலாம். எனக்கு வந்து நான் டபுள் கோட்ஸ்குள்ளே B காலம், அப்புறம் வந்து 5ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ 5ன்றது வந்து நான் வந்து அந்த பிஏவோட B5ன்னு கொடுக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்து பின்றத காலத்தை நான் டெக்ஸ்ட்டாக கொடுத்துட்டேன். அப்புறம் ரோ நம்பரை வந்து நான் வந்து இங்கே இந்த பி இந்த காலத்தில் எடுக்கிறேன். ஸோ இது வந்து என்ன எடுத்துக்குது, இந்த ரெஃபரன்ஸ் வந்து எந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்குதுன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்குது. B5ன்றதை இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே எங்கே ரெஃபர் பண்ணியிருக்கேன், இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இன்டைரக்டாக வருது இல்லை, அதுதான் இன்டைரக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்டைரக்ட் ஃபார்முலா பற்றி புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.